திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் மாற்றத்தை கோரி மக்கள் காத்திருப்பதாக அதிமுக வேட்பாளர் பி.வி. ரமணா தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் அவர் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பல கிராமங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரச்சாரத்தின் பொழுது மக்களிடையே பேசிய பி.வி. ரமணா, கடந்த 5 ஆண்டுகளாக தொகுதியில் எந்த முன்னேற்றமும் இல்லை என்றும், சாலை, குடிநீர், போக்குவரத்து உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் அதிகரித்துள்ளன என்றும், இந்த தேர்தலில் ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்புவதாகவும் கருத்து தெரிவித்தார். அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அறிமுகப்படுத்திய பல நலத்திட்டங்கள் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்றும் பி.வி. ரமணா உறுதியளித்தார். உறுப்பினருக்கு தகுந்த பாடம் புகட்ட நீங்கள் ரெட்டலைக்கு ஓட்டு போடணும். 2016, 21 இவர் 5 வருஷம் எதிர்கட்சி எம்எல்ஏ, இருகட்சி எம்எல்ஏ எதிர்கிழிக்கல, ஆளுங்கட்சி எம்எல்ஏ 23ஆம் தேதி அதுக்கு நீங்க ரெட்டலைக்கு ஓட்டு போடணும். நம்முடைய அதிமுக ஆட்சி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி, புரட்சித் தலைவர் அம்மா ஆட்சி, எடப்பாடி மலருடைய 100 நாள் வேலைக்கு குழப்பங்கள்லாம் தீர வேண்டும். 100 நாள் வேலையில குழாய் வரைக்கும் ஒரு வரியை போட்டு உங்களை துன்புறுத்தாங்க இந்த ஆட்சி. எடப்பாடி அதை ரத்துன்னு சொல்லியிருக்காரு. அதே போல பல்வேறு பிரச்சனைகள், இந்த பிரச்சனைலாம் தீரணும்னா எடப்பாடியார் முதலமைச்சராக வரணும். குறிப்பா எடப்பாடி சொன்ன திட்டங்கள், 10,000 ரூபாய் மக்களுக்கு உதவித்தொகை, அதே போல 2,000 ரூபாய் எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. மாதந்தோறும் பெண்களுக்கு உதவித்தொகை, அதே போல 3 சிலிண்டர் ஆண்டுக்கு விலை இல்லாமல் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மாசம் 1 லிட்டர் எண்ணெய், 1 கிலோ பருப்பு நீங்கள் ரேஷன் கடையில் விலை இல்லாமல் பெற்றுக்கொள்ளலாம்.